தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் மட்டும் நம்ம அங்கே கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸாமும் கிடையாதுங்க. என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் மேன் பவர் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா இ சேவா கேந்திராவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இ சேவா கேந்திரா இருக்கும். அந்த இ சேவா கேந்திராவில் உங்களை ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு எம்ஹெச்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தான், அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்டிங்கோட நேம் பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல் மேன் பவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு கன்சாலிடேட்டடாக 15,000 உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேக்கன்சியை பொறுத்தளவுக்கு 298 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ +2 இப்போ ஒரு புதுசாக 2 வேக்கன்சி ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு 300 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 300 வேக்கன்சிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போஸ்டிங்ஸ் இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு புதுச்சேரியிலையும் போஸ்டிங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் மதுரைனா மதுரைக்கு 13 வேக்கன்சிஸ் இருக்குது. தேனினா தேனிக்கு ஒரு 5 வேக்கன்சி. இதுவே நீங்கள் சென்னையாக இருக்கீங்க அப்படின்னா சென்னைக்கு செங்கல்பட்டுக்கு ஒரு 9 வேக்கன்சி. அதே மாதிரி 17 வேக்கன்சி சென்னைக்கு, கோயம்புத்தூருக்கு 14 வேக்கன்சின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனித்தனியாகவே செக் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்ன டிகிரி அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, இல்லை பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை ஐடி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கு, அதே மாதிரி எம்சிஏ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்டெக் இல்லைனா எம்எஸ்சி ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று யூஜி அல்லது பிஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரிலிமினரி இன்டர்வியூவும் ஒரு ஃபைனல் இன்டர்வியூவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிலிமினரி இன்டர்வியூவை பொறுத்தளவுக்கு உங்களோட 10th 12th டிப்ளமோ அல்லது டிகிரி இதில் படித்த மார்க்ஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அதில் யாரெல்லாம் நல்ல மார்க்கில் இருக்கீங்களோ, அதில் யாரெல்லாம் கட் ஆஃப்க்கு எலிஜிபிள் ஆகுறீங்களோ அவங்கள அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் மென்டல் அலர்ட்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய பொலைட்னஸ், அதாவது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த ஃபைனல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டால் ஏதாவது ஒரு சென்டர் டிசைட் பண்ணி அங்கே கொடுப்பாங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அது ரெண்டுலேயும் வரக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ சென்டரை பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரி இன்டர்வியூ எல்லா ஊர்லேயுமே நடக்கும். அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்கோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்கும். இதில் மெயின் இன்டர்வியூ மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மெயின் இன்டர்வியூவும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் அவங்களே இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக மதுரை, சென்னை இந்த 2 இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த இ சேவா கேந்திராவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த இ சேவா கேந்திராவில் ப்ரிலிமினரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அங்கே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சியோட டீட்டெயில்ஸு. ஸோ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதனால் உடனே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்டிங் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரியாதனால ஒரு 4-5 நாளாக வீடியோ போஸ்ட் பண்ணாமே இருந்தோம். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற மாதிரியே அவங்க வேலை கொடுப்பாங்களா, எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்கும்னு எதுவுமே தெரியல. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ கொஞ்சம் வேகமாக போட ட்ரை பண்ணுறேன். எது தவிர டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க.